ஹலோ கைஸ், வாட் இஸ் நெக்ஸ்ட் செத் ரோலன்ஸ்? இது நிறைய பேர் கேட்குற கேள்வி. ஏன்னா நேற்றைக்கு நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் செத் ரோலன்ஸ் கேட்ட கேள்விக்கு பால் ஹேமன் பதிலளித்தது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. மீண்டும் ரோமன் பக்கம் பால் ஹேமன் போயிடுவாரோ அப்படிங்கிற சந்தேகம் சில பேருக்கு இருக்குது. சரி, வாங்க அதை பற்றி தெளிவாக விரிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாக சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிந்து கொள்ளுங்கள். முதல்ல நம்ம ரோமன் ரெயின்ஸை மட்டும் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க வேண்டாம், இந்த ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம். கோடி ரோட்ஸுக்கும் செத் ரோலன்ஸுக்கும் மேட்ச். இதுக்கு முன்னாடி 3 தடவையும் கோடி ரோட்ஸை வீழ்த்த முடியலை செத் ரோலன்ஸால். இந்த முறை கண்டிப்பாக அவனை வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான் செத் ரோலன்ஸோடைய ஒன்லி ஒரு குறிக்கோள். அவனை வீழ்த்திட்டோன்னா நம்ம அவனை வீழ்த்திட்டோம்ப்பா அப்படிங்கிற ஒரு பெருமை கிடைக்கும். ஆனால் செத் ரோலன்ஸுக்கே கான்ஃபிடென்ட் இல்லை. ஏன்னா அவன் ஃப்ரெண்டு, அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம், அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனாக இருக்கான். அப்படிங்கிறத தாண்டிலும் கோடி ரோட்ஸ் கூட மோதின பவர்ஃபுல் அண்ட் கோடி ரோட்ஸோடைய அந்த ஸ்ட்ரென்த் இதெல்லாம் பார்க்கும்போது செத் ரோலன்ஸால் வீழ்த்த முடியாது அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ளே வந்துட்டு, அதை தான் இந்த வாரம் பால் ஹேமன்ட்ட சொல்லியிருப்பார். பால், நான் இப்போ கோடி ரோட்ஸ் கூட மோதுறேன், அதில் நான் ஒருவேளை தோத்துட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பார். அப்போ பால் சொல்லுவார், அப்படிலாம் நடக்காது, நாங்கள்லாம் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கூட மறுபடியும் கேட்பார், தோத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவார், இந்த லாக்கர் ரூமில் இருக்கிற எல்லாருமே உங்களை பார்த்து சிரிப்பாங்க, ஏன்னா நீங்கள் கோடி ரோட்ஸ் கிட்ட தோத்திட்டியலே. இங்கே இருக்கிற யாருமே உங்களை பார்த்து பயப்பட மாட்டாவ, ஏன்னா நீங்கள் கோடி ரோட்ஸ் கிட்ட தோத்திட்டியலே. அதுக்கும் மேலே உங்கள் ஹெவி வெயிட் டைட்டில் செகண்டரி டைட்டில் ஆயிரும். இப்போ கோடி ரோட்ஸ் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன், செத் ரோலன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன். இந்த வருஷத்தில், அதாவது இவங்க 2 பேரும் அடுத்த வருஷம் வேணால் இவங்க 2 பேரும் டைட்டில் வச்சுருப்பாங்களான்னு தெரில, அந்த டைமில் யார் மோதுவானு தெரில. ஆனால் இப்போ இருக்கிறதுல ரெண்டுமே ஈக்குவல் மாதிரி தான் காட்டுறாங்க. ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பும் WBC சாம்பியன்ஷிப்பும் எது ஃபஸ்ட்டு எது செகண்டு அப்படிங்கிறத நிரூபிக்கணும். வேர்ல்டு டைட்டிலா அல்லது அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலான்னு. ஸோ நீங்கள் ஒருவேளை தோற்று போயிட்டீங்கன்னா உங்கள் டைட்டில் செகண்டரி டைட்டில் ஆயிரும். செகண்டரி டைட்டில் ஆகிட்டுனா செத் ரோலன்ஸ் ஒரு செகண்டரி சாம்பியன் அப்படிங்கிற பேர் கிடச்சிரும். அப்படி வரக்கூடாதுல்ல, அதனால் செத் ரோலன்ஸ் வின் பண்ணணும். 3வது காரணம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, உங்கள் கூட இருக்கிற பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீடே உங்களை எதிர்கொள்ளலாம். அவங்க உங்களை எப்படி மதிப்பாங்க, நீங்கள் சொல்கிறத எப்படி கேட்பாங்க. ரைட், செத் ரோலன்ஸ் தோத்துட்டாருன்னா பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட் அவங்க கூட இருப்பாங்களானே தெரில. ஆனால் இன்னும் டீட்டெயிலாக கேட்டிருப்பாரு, பாலு நீ என்ன தான் சொல்ல வர, தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஒரு வேளை தோத்துட்டிங்கன்னா நான் எதுக்கு உங்களை பிக் பண்ணேன், அதாவது எதுக்கு நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிறத யோசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆக்சுவலி அவர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சர்ரு அப்படின்னு சருக்கு மராட்டம் செத் ரோலன்ஸை சார்னு கூப்பிட்டுருப்பாரு. ஆனால் கடைசியில் செத் ரோலன்ஸ் கிட்ட பேசும்போது, செத் நீ ஒரு வேளை தோத்துட்டேன்னா எதுக்கு ரெஸ்ல்மேனியால நான் அவனை தேர்ந்தெடுத்தேன்னு சொல்லிட்டு யோசிப்பேன். ஏன்னா நீ ஒரு வீக்காக இருக்கியே, சிஎம் பங்க தேர்ந்தெடுத்துருக்கலாமே, எதுக்கு ரோமன் கூடயே இருந்திருக்கலாமே, அவங்கள விட நீ பெட்டராக இருப்பேன்னு சொல்லிட்டு தான் உன்கிட்ட வந்தேன். நீ இவ்வளோ வீக்காக இருக்கிறனா உன்னை எதுக்கு தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு நான் யோசிப்பேன்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி செத் ரோலன்ஸ்கிட்டே பேசிட்டாரு. இதை பார்த்து பல பேர் பார்த்தீங்கன்னா, ஸோ விஷன் டீம் பிரேக் ஆக போகுது, செத் ரோலன்ஸ் ஃபேஸ்டன் ஆக போகிறாரு, பால் ஹேமன் தன்னுடைய வேலையை காட்டிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலி உண்மை என்னன்னா அது உண்மைதான். என்னப்பா சொல்கிற, அப்போ விஷன் அவ்வளோதானா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பால் ஹேமன் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் ஆரம்பத்திலேயே, நான் ஓராக்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டேன், இவன் தான் வின் பண்ணுவானா, அது நடக்கணும், நடந்தே ஆகணும், நான் அதை பண்ணி தீர்வேன். அப்படி ஒருவேளை நான் சொல்லி நடக்காட்டாதான் உங்களை எதுக்கு பிக் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ பால் ஹேமன் இந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸை எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஷன் டீமை கூட்டிகிட்டு வருவார், என் புது மெம்பர்ஸை கூட கூட்டிகிட்டு வருவார். எப்படியாவது பால் பற்றி இந்த மேட்ச்சில் செத் ரோலன்ஸை வெற்றி பெற வைக்கிறதுக்கு பல முயற்சிகளை பால் ஹேமன் பண்ணத்தான் போகிறாரு. எக்காரணத்தை கொண்டும் செத் ரோலன்ஸை விட்டு போக போகிறது கிடையாது. ஸோ மேபி இதெல்லாம் முடிஞ்சு எதுவுமே இல்லைப்பா, கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ணிட்டாரு அப்படின்னா, எஸ் நம்ம நினச்சது கரெக்டு தான், பால் ஹேமன் அப்போ யோசிச்சிருவார், செத் ரோலன்ஸ் போயிடுவார், விஷன் டீம் பிரேக் ஆக போயிடும். ஆனால் செத் ரோலன்ஸ் இப்போ ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கார். ஆனால் அவருக்கான நெக்ஸ்ட் ஸ்டோரிலையும் நிறைய இருக்குது, மெயினான ஸ்டோரிலாம் எக்கச்சக்கம் இருக்குது. அப்படி இப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக செத் ரோலன்ஸ்
தோக்கதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ செத்ரோலன்ஸ் இந்த மேட்ச்சில் வெற்றி பெறதான் வாய்ப்பு இருக்குது. வெற்றி பெற்று கோடி ரோட்ஸோடைய அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் மக்கள் மத்தியில் ஒரு இது என்ன இருக்குல்ல, வேர்ல்டு டைட்டில் செகண்டு, அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் தான் பெருசுன்னு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஹெவி வெயிட் டைட்டில் தான் பெருசு அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். ஆக்சுவலி அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் இந்த மேட்ச்சில் தோற்று போனாலும் அதுக்கான கிரேஸ் குறையாதுங்க, கண்டிப்பாக குறையாது. ஆனால் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் தோத்துட்டு அதுக்கான கிரேஸ் குறைஞ்சிடும். போன வருஷம் குந்தர்லாம் தோற்று அதோட கிரேஸ் அப்படி தான் குறைச்சாரு. செத்ரோலன்ஸ் வின் பண்ணிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பையும் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பையும் ஈக்குவலன்ஸாக பார்க்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா போன வருஷம் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டு அதுக்கு முந்தின வருஷமும் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் தான் வின் பண்ணிருக்கு. இது வரைக்கும் WWE சாம்பியன்ஷிப் வின் பண்ணதில்லை. ஸோ இந்த தடவை ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக செத்ரோலன்ஸ் வந்து ஒரு பிரைமரி சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் கிடச்சிரும். நம்மளோட ஃபோக்கஸிங்கும் செத்ரோலன்ஸோட டைட்டில் மேலே எப்போ இது பெரிய டைட்டில்ப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஸோ அதுக்காகவே கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் செத்ரோலன்ஸை வின் பண்ண வைப்பாங்க. சரி, பாலையா வந்து ரோமன் ஐயா கூட சேருவாரான்னு கேட்டிங்கன்னா ஸ்டில் ரோமன் ரெயின்ஸை லவ் பண்ணுறாரு பால் ஹேமன். எப்போவுமே சொல்கிறது தான், நான் எப்போவுமே உங்கள் ட்ரைபல் சீஃபாக தான் நினைக்கிறேன், இப்போ கூட எக்னாலஜ் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் பண்ணது தப்பு அப்படிங்கிறத தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ பால் ஹேமன் ரோமன் ரெயின்ஸ் கூட சேர வாய்ப்பு இல்லை. ஆனால் எப்படி ப்ராக் லெஸ்னர் கூட பால் ஹேமன் இப்போ சேர்ந்துருக்காரோ அதே மாதிரி ஃப்யூச்சரில் மீண்டும் ரோமன் ரெயின்ஸும் பால் ஹேமனும் த ஐகானிக் டீம் வந்து சேர வாய்ப்பு இருக்குது. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் அது நடக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இல்லைங்க, அதுக்கான டைமும் இல்லை, வாய்ப்புகளும் இல்லை. ஸோ இப்போ நாம் இதை எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் வரும் காலங்களில் ஃப்யூச்சரில் இதை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பால் ஹேமன் அண்ட் ரோமன் ரெயின்ஸோடைய கூட்டணி கண்டிப்பாக இணையும். ஆனால் இப்போ இணையதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ட் இதை விட முக்கியமான விஷயம், கோடி ரோட்ஸ் ஒரு பவர் ரெஸ்லர் அப்படிங்கிறத காட்டிட்டார். எப்போ பார்த்தாலும் செத்ரோலன்ஸ் அடிக்கிறது முறைக்கிறது எல்லாமே காட்டிட்டார். செத்ரோலன்ஸுக்கு இருக்கிற ஒரே வீக்னஸ் பால் ஹேமன் சொல்கிறது என்னதுன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் ஆபத்தான முறையில் தான் செத்ரோலன்ஸை வீழ்த்தணும் அப்படின்னா கோடி ரோட்ஸ் யோசிக்க மாட்டான், கரெக்டு தானே? ஆனால் செத்ரோலன்ஸ் இது யோசிப்பார், ஃப்ரெண்ட் அடிக்கணுமான்னு. அப்படிப்பட்ட நினைப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கோடி ரோட்ஸுக்கு இப்போ செத்ரோலன்ஸ் மேலே கோவம் எதுவுமே கிடையாது. ஆனால் செத்ரோலன்ஸுக்கு கோடி ரோட்ஸ் மேலே ஒரு கோவம் இருக்குது. அது இந்த வாரம் ராலே சொல்லியிருப்பார். நான் கஷ்டப்பட்டு, அதாவது நான் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை தோற்றதுக்கப்புறமா என் கால் உடஞ்சதுக்கப்புறமும் நொண்டி நான் அந்த ரசல்மேனியாவில் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன், இந்த அரங்கமுறுக்கு எல்லாருமே உன்னை பாராட்டியிருப்பாங்க. ஆனால் என்ன யாராக கண்டுக்கிட்டாங்களா? அப்படி இருந்தும் நீ ரோமன் ரெயின்ஸ் கூட அடுத்த 6 மாதத்தில் டாக் டீமர் ஆன ரோமனுக்காக ஏன் உதவி உனக்கு தேவைப்படல, என்ன மதிக்கலை, ஆனால் நீ வந்து ரோமன் பக்கம் சேர்ந்துட்ட அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இன்னும் ரோமனுக்கும் செத்ரோலன்ஸுக்கும் ஆகாதது இருக்குல்ல, அதை வச்சு சொல்லியிருக்காரு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போதும் செத்ரோலன்ஸ் தான் விஷன் டீமில் இருக்கணும் அண்ட் விஷனை லீட் பண்ணணும், லாக்கர் ரூம் லீடர், நான் தான் பிரைமரி சாம்பியன் இப்படிங்கிறதெல்லாம் நிரூபிக்கிறத பார்க்கும் போது கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் செத்ரோலன்ஸ் வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை கோடி ரோட்ஸ் வின் பண்ணிட்டாருன்னா நம்ம செத்ரோலன்ஸ் எல்லாத்தையுமே இழந்துருவாருங்க.